நித்யானந்தாவும் ரஞ்சிதாவும் எப்படி நெருக்கமா இருந்தாங்களோ அதே மாதிரி விஜயும் த்ரிஷாவும் கேரவனுக்குள்ள எப்படி இருப்பாங்கங்கிறத பத்தி ஒரு தகவல் இப்போ வந்திருக்குங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஏகப்பட்ட பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை பர்ச்சேஸும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டா அவசியம் அத்தியாவசியம் இருந்தால் மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா தயவு செஞ்சு அதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோவில் அந்த சமாச்சாரம் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் பரபரப்பாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது விஜய் த்ரிஷா விவகாரம் தான். இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காரு. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறதுக்கு. யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா பொன்ராஜுங்கிறவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு. பொன்ராஜ் மேலே எது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார்னா அவர் வந்து பேசும்போது ஒரு ஃப்ளோவில், அதாவது பொன்ராஜ் சொல்லியிருக்காரு, விஜய்க்கு நாங்கள் தேவைப்பட்டா அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக கூட வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னது. இந்த மாதிரி சொல்கிறவங்க நல்ல குடும்பத்தில் வந்து பிறந்தவங்களே வந்து இல்லை. அதே மாதிரி குப்பை வளர்க்குறவன் கூட வந்து 3-4 பொண்டாட்டி வந்து வச்சுருக்கான், விஜய்க்கு வந்து வச்சா என்ன அப்படின்னு வந்து சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு உபச்சாரி மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருந்தாரு. சீமான் கொண்டு நிறைய பேர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு போய் நேராக இப்படி என் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்க அந்த பெண்களை வந்து தரக்குறைவாக வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காரு. இதை பார்த்து தாவேகா கூட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்களா, அவரை பற்றி தப்பாக பேசினப்ப வந்து பொறுத்துக்கிட்டார், தாங்கிக்கிட்டார். அவர் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினப்ப பொறுத்துக்கிட்டார், தாங்கிக்கிட்டார். ஆனால் தன்னோட தொண்டர்களை பற்றி தப்பாக பேசணுன்னே அவரால் வந்து தாங்க முடியலை. அதுதான் தளபதி விஜய் அப்படின்னு முட்டு கொடுக்க வந்து ஆரம்பிச்சு எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த நெட்டிசன் நடுநிலையாளர்கள் எல்லாருமே வந்து என்ன கழுவி ஊற்ற ஆரம்பிச்சாங்கன்னா, டேய் ஊருக்கு உபதேசம் பண்ணுறது இருக்கட்டும்டா, முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்கடா. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து ஒழுங்காக பார்க்குறத விட்டுவிட்டு அடுத்தவங்க விஷயத்த போய் இவ்வளோ தூரம் இது பண்ணுற. உன் பொண்டாட்டி விபச்சாரி ரேஞ்சுக்கு எல்லாரும் சித்தரிச்சு வந்து உன் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து பேசினாங்களே, அதை பேச விட்டு வந்து நீயும் வந்து வேடிக்கை பார்த்தியா? அப்போயெல்லாம் வராத கோவம், உன் பிள்ளைங்களை எல்லாரையும் வந்து தப்பாக பேசினப்ப வந்து வராத கோவம், நடிகர் அஜித், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் பற்றி பேசும்போது வந்து வராத கோவம், மற்றவங்க வந்து கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் உங்கள் பொண்டாட்டியை பற்றியெல்லாம் வந்து பேசும்போது ஒரு கண்டனம் கூட வந்து சொல்லாமல், ஒரு அறிக்கை கூட வந்து விடாமல், இப்போ நீ ஒரு த்ரிஷாவை கூட்டு போய் உன் பேரை வந்து பார்த்தோன்னா டேமேஜ் பண்ண உடனே மறுபடியும் நல்லவனாக்குறதுக்கு இந்த பம்மாத்து வேலையெல்லாம் வந்து பண்ணுறியா அப்படின்னு ஃபுல்லாக கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் வந்து கேரவனுக்குள்ள எப்படி இருப்பாரு, த்ரிஷாவோட எப்படி இருப்பாருன்னு மூத்த பத்திரிகையாளர் நம்ம பயில்வான் ரங்கநாதன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நித்யானந்தா எப்படி வந்து ரஞ்சிதாவோட ரொம்ப நெருக்கமா வந்து இருந்து அந்த வீடியோவில் வந்து ஒளிபரப்பாச்சோ, அதுக்கப்புறம் உலகம் முழுக்க எப்படி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாரோ அதே மாதிரி தான், அதை விட இன்னும் சொல்ல போனா ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் விஜய் எப்பயுமே போதையில தான் வந்து த்ரிஷா வந்து இருப்பான். த்ரிஷா விஜய் போதையிலே வந்து பார்த்தோன்னா வந்து வச்சிருக்கோம். குட்டிக்கரணம் போடனா குட்டிக்கரணம் போடும், அங்கே தவ சொன்னாங்க அங்கே தவுவான், இங்கே தவ சொன்ன அங்கே தவுவான். த்ரிஷாவுக்கு வந்து பார்த்தேன்னா விஜய் வந்து அடிக்ஷன். விஜய்க்கு த்ரிஷாவே பெரிய போதை. அதனால கேரவனை அவங்க பெட்ரூம் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்ல, அதே சமயம் பின்னணி பாடகி சுசித்ரா வந்து சொல்லும்போது த்ரிஷா வந்து ஆள்மயக்கி, அவள் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒருத்தே வந்து கிடையாது. அதோட மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஆம்பளை பொம்பளை பாகுபாடெல்லாம் வந்து கிடையாது. அவள் ஆக்சுவலாக பிட்டப்பட்டது வந்து உதயநிதிக்கு. அந்த உதயநிதிக்கு பிட்ட போட்டு செட்டில் ஆகணும்னு நினச்சா அது வந்து முடியலை. அதுக்கு இப்போ பலியாடா ஆகிருக்கிறது வந்து பார்த்தோன்னா விஜய் தான். விஜய் அவள் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தே கிடையாது. அவளை வந்து கழட்டி விட்டுற ரேஞ்சுக்கு அவங்களும் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சு, த்ரிஷா விஜய் கூட மட்டும் வந்து ரிலேஷன்ஷிப் வைக்கல, ஏகப்பட்ட பேர் கூட வந்து பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் வச்சு முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தோன்னா இனிஷியலுக்காக இப்போ விஜய் கூட வந்து பார்த்தோன்னா வந்திருக்கா. இப்போ கூடிய சீக்கிரம் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு மே மாதத்தில் இல்லை ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டோ இல்லை கல்யாணமோ நடக்குதா இல்லையான்னு மட்டும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கான அறிவிப்பு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்.